நண்பர்களே, இப்போ நம்ம ஒரு சொத்து வாங்க போறோம். சொத்து வாங்கும்போது நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது பண மறுமாற்றம், அதோட அளவு என்ன அப்படிங்கிறது. நம்ம வருமான வரி சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, 20,000 ரூபாய்க்கு மேல கையில பணமா யூஸ் பண்ணாதீங்க, கையில பணமா யாருக்கும் கொடுக்க கூடாது அப்படிங்கிறாங்க. ஆகவே நீங்க அவசியம் சொத்து வாங்குறதுக்கு முன்னாடி பத்திரத்தில் எழுதும் போது நீங்க 20,000 ரூபாய்க்கு மேல ஒரு அமௌண்ட் நான் கையில வாங்கினேன் அப்படின்னு எழுதுனா அது மிகப்பெரிய சட்ட சிக்கலுக்கு கொண்டு வந்துடும் உங்களுக்கு. நீங்க வங்கி வரைவேலையாகவோ அல்லது ஆன்லைன் டிரான்ஸ்ஃபர் மூலமா தான் பண்ணணும். இதை ரொம்ப முக்கியமா கவனமா பார்த்துக்கங்க. மேலும் பல வீடியோக்கள் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நண்பர்களே, இப்போ நம்ம ஒரு சொத்து வாங்க போறோம். சொத்து வாங்கும்போது நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது பண மறுமாற்றம், அதோட அளவு என்ன அப்படிங்கிறது. நம்ம வருமான வரி சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, 20,000 ரூபாய்க்கு மேல கையில பணமா யூஸ் பண்ணாதீங்க, கையில பணமா யாருக்கும் கொடுக்க கூடாது அப்படிங்கிறாங்க. ஆகவே நீங்க அவசியம் சொத்து வாங்குறதுக்கு முன்னாடி பத்திரத்தில் எழுதும் போது நீங்க